எங்க இந்த சின்சான் வேற ஆளை காணா. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு. எங்கே போய் தொலைஞ்சான்? காலங்காத்தாலே எங்கேடா போய் தொலைஞ்சா? டேய் சின்சான், காலையிலேயே கத்த வைக்கிற பாத்தியா? இவன் எங்க தான் போய் தொலைஞ்சானே தெரியல. சரி வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம். என்னது இது? வீடை சுத்தி இவ்வளோ செடியா இருக்கு. இதெல்லாம் சின்சானோட வேலை தானா? பார்க்கவே நல்லா இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச முன்னாடி தான் இருப்பான். இருந்தாலும் முன்னாடி போய் பார்த்தா தான் தெரியும். ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து இவன் என்கிட்ட விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கானே. டேய் சின்சான், சின்சான், நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? எங்கடா போய் தொலைஞ்ச? ஆமாம், இங்கே இருந்து சாப்பையும் காணா. ஒருவேளை சாப்பும் சின்சான் கூட தான் போயிருக்குமோ? இது ரெண்டும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலே இப்படி தான் வீடையே ரணகலம் ஆக்கிடுவானுங்க. இவனுங்க நான் இப்போ எங்கே போயின்னு தேடுறது? டேய் சின்சான், சாப்பு, எங்கே இருந்தாலும் கிட்ட வாங்க. அவங்கள தேடினா கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. டேய் சின்சான், என்கிட்ட விளையாட்டு காட்டாத. ஒருவேளை கிரவுண்டுக்கு போயிருப்பானுங்களா? சரி போய் பார்க்கலாம். ஐயோ, வண்டி சாவி வேற எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் எங்கேயோ போய் தேடுறது? இதே வேலையை போச்சு. இந்த சின்சான் காலையிலே நீ டென்ஷன் படுத்துறியடா. ஏன்டா இப்படி பண்ற? கார் சாவி காருக்குள்ளேயும் இல்லை, வேற எங்கே வச்சிருப்பேன்? சரி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். என்னது இது? நம்ம கராஜ் டோர் மாதிரி இன்னொன்று இருக்குது. இந்த சின்சான் பையன் தான் காலையில் ஃபுல்லாக செடி வச்சுட்டு இருந்தான். ஒருவேளை இந்த இடத்த க்ளீன் பண்ணியில வந்துருச்சோ? என்னவா இருக்கும்? என்ன இது? ஒண்ணுமே புரியல. காலையில இருந்து ஏதோ வினோதமா நடந்துகிட்டே இருக்கு. என்னவா இருக்கும்? இந்த சின்சான் பையில வேற காணா. எப்படி திடுத்துப்புன்னு இங்க ஒரு டோர் வந்திருக்கும்? சம்திங் இஸ் ராங். இந்த டோரை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா? பயமாவும் இருக்கு டோர் கிட்ட போகவே. ஸோ இருந்தாலும் என்ன பண்றது? இந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்கு நம்ம பார்த்தே ஆகணும். ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். இன்னும் இந்த கதை ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை இந்த டோர் இந்த செடிகளுக்குள்ளேயே மறைஞ்சிருந்தனால துரு பிடிச்சிருக்குமோ? அதனாலதான் இந்த டோர் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா எல்லா இடத்துலயும் செடி வச்சாச்சு. செடி வச்சோன்னதான் வீடு மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு பட்டர்ஃப்ளை, செம்மையா இருக்கு. இத ரெக்ஸ் பார்த்தோன்னா மயங்கிடுவா. சின்சான், இந்த வீடு டெக்கரேஷன் பண்றதுக்கு ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்லடா அப்படின்னு சொல்லுவா. பாருங்களேன், என்னடா இது? அதுக்குள்ளேயே ரெக்ஸ் தூங்கி எந்திரிச்சிட்டாலா என்ன? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இது என்னது புதுசா ஏதோ ஒரு கேட் இருக்குது. என்னன்னு கிட்ட போய் பாப்போம். ரெக்ஸ், என்னது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நின்று? என்ன ரெக்ஸ், எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கராஜ் கட்டிட்டியா என்ன? சொல்லவே இல்ல. அடே சின்சான் பையில இவ்வளோ நேரம் எங்கடா இருந்த? உன்னை வீடு ஃபுல்லா தேடுன்னு எங்க போய் தொலைஞ்ச? அதுவா ரெக்ஸ், இந்த டோரிமான் பையன் எனக்கு வந்து செடியெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்தான். அதனால நான் வீடை சுத்தி செடியா வச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வேற தூங்கிட்டு இருந்தியா? உன்னை தூங்கி எந்திரிக்கிறப்போ உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு பண்ணினேன். நீ என்ன இப்படி தூங்கி நின்று என்னை திட்டிக்கிட்டு இருக்க? எங்க போனேன்னு? அது சரிடா சின்சானி, இது என்னடா புதுசா கராஜ் மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நானும் காலையில எந்திரிச்சு வந்து பார்த்ததுலேருந்து இங்கே இருக்கு. நானும் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு திறக்கிறேன். ஓப்பனே ஆக மாட்டேங்குதுடா. நான் காலையில இந்த பக்கம் தான் ஃபுல்லா செடி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இந்த கராஜ் வரவே இல்லை. இப்போ எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியலையே. இது ஏதோ சீக்ரெட் கராஜ் போலடா. இதோட கீ வந்து இந்த வீட்டுக்குள்ள தான் எங்கேயோ இருக்கும். வா வீட்டுக்குள்ள தேடி பார்க்கலாம். அது எப்படி ரெக்ஸ் வீட்டுக்குள்ள தான் இருக்குன்னு நீ கன்ஃபார்மா சொல்ற? அதுவா, இந்த வீடை வாங்கும் போதே வந்து நிறைய சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு பிராங்க்லின் சொல்லியிருந்தான்டா. அதனால தான் நான் சொல்றேன். ஓ அப்படியா? ஆமா, இந்த பிராங்க்லின் எங்க போனா? இந்த சாப்பவே ஆளக்கானா. இவனுங்க ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சானுங்க? உனக்கு தெரியுமா ரெக்ஸ்? ஆமாண்டா சின்சான், காலையில பிராங்க்லினுக்கு ஒரு கால் வந்தது. அப்பதான் பிராங்க்லின் போனா. ஒருவேளை கூட வந்து சாப்பும் போயிருக்கும் போல. நான் உன் கூட தான் வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. சரி, அந்த கராஜ் ஓபன் பண்றதுக்கு என்ன வழியோ அத பாரு ரெக்ஸ். ஏய் சின்சான், நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன்டா. கீழே ஒண்ணுமே இல்ல. வா நம்ம போய் மேல பார்க்கலாம். மேல போய் தேடி பார்த்தா தான் தெரியும். இந்த பிராங்க்லின் பழைய பொருள்லாம் அந்த சோஃபா கிட்ட தான் வைப்பான். போய் பார்க்கலாம் அங்க இருக்கா என்னன்னு. அட ஆமா ரெக்ஸ், இந்த பிராங்க்லின் இங்க தான் வைப்பான். எல்லா திங்ஸையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். நான் வேற மறந்துட்டேன். இதை உன்கிட்ட அப்பவே சொல்லியிருந்தா நீ இங்க வந்து பார்த்திருப்பேன். ஆனா இந்த சோஃபா கிட்டே இல்ல. வா அந்த டைனிங் டேபிள் நாடி போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கதான் இருக்கும். என்னடா இது, இங்கேயும் ஒன்னையும் காணா. வேற எங்க தான் இருக்கும்? சரி வா அந்த கபோர்ட் நாடி போய் பார்ப்போம். அந்த கபோர்ட் நாடி தான் இருக்கும். பாத்தியா எவ்வளோ கபோர்ட் இருக்குது. இதுல தான் எங்கேயாவது வச்சிருப்பான் பாரு பிராங்க்லின். என்னடா இந்த கபோர்டில் ஒன்றுமே தெரியல. என்ன பண்ணுறது? சரி வா வெளியே போய் பார்ப்போம். உள்ளேயே தேடி பார்த்தாச்சு. வெளியே போய் தேடி பார்ப்போம். வெளியில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இருக்கும். நீ எப்படி வெளியே இருக்குன்னு சொல்ற? நான் தான் வெளியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேனே. ஒன்றுமே இல்லை. நம்ம டேரெக்டாக போய் ஃப்ராங்க்லின் போய் பார்த்து கேட்போம். நம்ம முதல்ல ஃப்ராங்க்லின் நேரில் போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்போம். நீ காரில் ஏறு. ஆமாம், நீ கார் சாவி எடுத்தே என்ன? அதெல்லாம் எடுத்துட்டேன். நீ முதல்ல சீட் பெல்ட்டை போட்டு உட்காரு. ரெக்ஸ் வண்டி நிப்பாட்டு. உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? எதுக்குடா வண்டி நிப்பாட்ட சொன்ன? காரை விட்டு கீழே இறங்கி பாரு. நம்ம வாசல் கிட்ட ஏதோ ஒரு லெட்டர் கிடக்குது. அது என்னன்னு போய் பார்க்கலாம். என்னடா சொல்ற சின்சான்? லெட்டர் கிடக்குதா? எங்க போய் பார்க்கலாம்?
அட ஆமா, இங்க ஒரு லெட்டர் கிடைக்குது. என்னவா இருக்கும்? என்னவா இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன, அதை ஓப்பன் பண்ணி பாரு. சீக்ரெட் கரேஜ் கம்ப்ளீட் ஒன் டாஸ்க் டு அன்லாக் லொகேஷன் ட்ரெஸ்ட்ராய் ஹெலிகாப்டர். ஆமா, அப்படின்னா என்ன ரெக்ஸ்? என்னென்னமோ சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவா, இந்த சீக்ரெட் கேரேஜ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கானுங்க. அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த கேரேஜ் ஓப்பன் ஆகுமாமா. ஆமா, அப்படி என்ன டாஸ்க் கொடுத்துருக்கானுங்க? ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குமா என்ன? அட ஆமாண்டா சின்சன், நம்ம ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து அதை வெடிக்க வைக்கணுமாண்டா. அப்பதான் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓ, இவ்வளவுதானா? இதெல்லாம் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர் எப்படி முடிக்கலாம் பாரு இந்த மிஷினை. நான் சொல்ற மாதிரியே போ ரெக்ஸ், எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் இருக்க இடம் தெரியும், சரியா? நீ அந்த இடத்துக்கு போயிருக்கியடா சின்சன், எப்படி நீ கரெக்டாக சொல்கிற இந்த மாதிரி இருக்குன்னு? அதுவா ரெக்ஸ், எனக்கே தெரியாது, நான் போனதே இல்லை. இந்த டோரிமான் பையன் தான் சொன்னான், இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கு, அங்கே இதெல்லாம் இருக்குண்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போறது. டேய் சின்சன், கன்ஃபார்ம் அந்த இடத்துல இருக்குமா? இல்லைன்னா நம்ம வேற இடத்துக்கு எதுனா போகலாம், இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆகும், பார்த்துக்கோ. ஏய் ரெக்ஸ், டோரிமான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், உண்மையை தான் சொல்லுவான். அவனுக்கு நிறைய இடம் தெரியும், எல்லா இடத்துக்கும் போயிருக்கான். போ, அங்கே தான் இருக்கும். அட ஆமா சின்சன், நீ சொன்ன மாதிரி இங்க நிறைய கார் இருக்கு, ஆனா என்ன ஹெலிகாப்டர் காணா. இப்ப நம்மளுக்கு அதுதானே தேவை, எங்க அது மட்டும் இல்ல. அட ரெக்ஸ், நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதுதான் இங்கே மெயினான விஷயமே. என்னன்னா, நம்ம வந்து அந்த ஹெலிகாப்டர் டக்குன்னெல்லாம் எடுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு மிஷினு. இது என்ன பண்ணணும், இந்த ரேம்ப் மேலே இந்த காரை கரெக்டாக ஓட்டிட்டு போகணும். ஓட்டிட்டு போய் அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்த லெவலில் வேற கார் இருக்கும். அந்த கார் எடுத்துட்டு நீ வேற ரேம்புக்கு மேலே போகணும். மேலே போயிட்டு கீழே இறங்கினதான் அங்கே இருக்கும். ஆனால் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது ரெக்ஸ், நீ முடிக்கிறதுல தான் இருக்கு. இது நான் அப்பவே உன்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும், நான் தான் மறந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு ரெக்ஸ், இதை நீ எப்படியாவது முடிச்சிரு, அப்பதான் அந்த ஹெலிகாப்டர் நம்மளால வெடிக்க வைக்க முடியும். டேய் சின்சன், கடைசி நேரத்துல என்னடா இப்படி சொல்ற? இப்ப என்னடா பண்றது? இது ரேம்ப் மேல எப்படி ஓட்டுறதுனே தெரியலையே. எனக்கு வேற ஒழுங்கா கார் ஓட்ட தெரியாது. அதெல்லாம் ஈஸி தான் ரெக்ஸ், உன்னால முடியும். நீ போயிட்டு வா, நான் இங்கேயே நிக்கிறேன். ஆமா, இங்க என்ன இவ்வளோ கார் இருக்கு? இந்த கார்ல நான் எதை எடுத்துட்டு போறது? எனக்கு வந்து ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும், நான் ரெட் கலர் எடுத்துட்டு போறேன். ஃபஸ்ட்டு ட்ரைலே நம்ம வந்து எப்படியாவது இந்த ரேம்ப் சேலஞ்சை முடித்து அந்த ஹெலிகாப்டர் வந்து வெடிக்க வச்சே ஆகணும். அப்போ தான் அந்த கேரேஜ் ஓப்பன் பண்ண முடியும். டேய் சின்சன், இங்கே நின்றுக்கோ, எப்படி போய் முடிச்சுட்டு டக்குன்னு வரேன் பாரு. சரி சரி, பார்க்கத்தானே போறேன் நீ கார் ஓட்டுற லட்சணத்தை. சரி, வெற்றியோட திரும்பி வா. ஐயோ, இந்த சின்சான்ட்ட வேற வீரவசனம் பேசியாச்சு. இந்த காரு வேற இப்படி சொதப்புது, ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு இப்படி முக்குது. எப்படி இந்த மலையை ஏற்றி இறக்க போகிறேன்னே தெரியலையே. டேய் ஜெய் ஆஞ்சநேயா, எப்படியாவது போயிடுறா. என்னடா இது, ஸ்டார்டிங்லேயே எப்படி நிற்கிறோமே, இன்னும் எவ்வளவோ இருக்கு பார்க்க வேண்டியது. எப்படியாவது போயிடுறா கைப்புள்ள. அப்படிதான், போ, விடாத, உன்னால் முடியும், போயிடு, ஏறுடா செத்த பையலே. என்னடா இது, திரும்பிட்டா. ஐயோ அங்கிள் பிடுங்கிக்கிச்சு. என்ன ரெக்ஸி, வீரவசனம்லாம் பேசிட்டு போனா என்ன, வந்துட்டு அதுக்குள்ளேயும்? டேய் சின்சன், உனக்கு ஹெலிகாப்டர் இருக்க இடம் தெரியலேன்னு சொல்லியிருந்தாலே முடிஞ்சிருக்கும் பிரச்சனை. நீ இப்படி வந்து என்னை இதில் மாட்டி விட்டுட்ட, நான் எப்படி தான் இதை முடிக்க போகிறேனே தெரியல. அட சாரி ரெக்ஸ், இது எனக்கு தெரியல. ஆனால் அப்பவும் டோரிமான் என்கிட்ட சொன்னா, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ திட்டாத. ஆமாம், உன்னை திட்டி இப்போ மட்டும் என்ன ஆக போகுது? இப்போ எப்படி இந்த வண்டியை ஓட்ட போகிறேனே தெரியல. ஒரு வண்டி கவுத்துட்டேன். ஐயோ என்னடா இது, ஸ்டார்டிங்கே பிடுங்கிக்கிச்சு. டேய் சின்சன், என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கு? என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? யாச்சும் கடவுளே, 3வது ட்ரைலையாவது போயிடணும். இதுக்கப்புறம் எனக்கு வந்து பொறுமையே இருக்காது பாரு சின்சனு. உன்னை நம்பி நான் வந்த குத்தத்துக்கு என்னை இப்படி மாட்டி விட்டுட்டேன். என்ன பண்ணுறது? இப்பயாச்சும் ஒழுங்காக போயிடணும். போடா கைப்புள்ள, எப்படியாவது போயிரு. ஐயோ என்னடா இப்படி ஸ்டார்டிங்லேயே முட்டி போனால் நீ போன மாதிரி தான். எப்படியாச்சும் பொறுமையாக மெதுவாக போய் தான் ஆகணும். போயிடுற. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் மேலே போயிரு. எப்பாடி, இந்த மலை ஏறி முடிக்கிறதுக்குள்ளேயும் உயிர் வருது. எப்படியாவது கீழே போயிடும், அவ்வளோதான். ஈஸி. ஃபைனலி போக போகிறோம். இதை மட்டும் தாண்டிட்டா போதும். அடுத்த கார் இருக்குன்னு சொன்னால் கார் கூட ஓரளவுக்கு ஓட்டிடலாம். ஆனால் இந்த மாஸ்டர் ட்ரக்கை மட்டும் ஓட்ட தெரில. ஐயோ இது என்னது? டேய், இதெல்லாம் ஓவருடா, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம அங்கேயே ஓட்ட தெரியாமல் வந்துக்கிட்டு இருக்கேன், இதில் இதை வேற வச்சு தடுக்கிறாங்க. ஐயோ சாஞ்சிராத. போயிரு. ஒரு பக்கமும் நின்று போடா, இப்படி எல்லா பக்கமும் அணை கட்டினா நான் எப்படி போகிறது? எப்பா, ஒரு வழியாக வழி விட்டுட்டான். ஐயோ, வண்டியை ரிவர்ஸ் எடுத்து போகிறதுக்கே பயமாக இருக்கு. ரிவர்ஸ் எடுக்கிறதா, லெஃப்ட் எடுக்கிறதா, ரைட் எடுக்கிறதா, ஒன்றும் புரியலடா.
உயிரு. இவன் வேற. ஐயோ வண்டி கவுந்துருச்சு கவுந்துருச்சு. ஐயோ ஐயோ. டேய் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா. அடே சின்சன், சத்தியமா என்னால முடியலடா. எப்படி இதை முடிக்க போறேனே தெரியல. ரெக்ஸ் நம்பிக்கையை விட்டுறாத, உன்னால முடியும். சரி சரிடா, இப்போ போறேன் பாரு. இப்போ மான்ஸ்டர் ட்ரக்கெல்லாம் எடுக்கல, இந்த குட்டி பைக் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ பாரு, நான் முடிச்சிட்டு வரேன். அப்படிதான் பாத்தியா, இதை ஸ்டார்டிங்லேயே நான் ட்ரை பண்ணியிருந்துருக்கணும். எப்படி போகிறான் பாத்தியா வேகமா. டே செம்மையா போகிறான் பாரு சின்சனை. என்னடா இது, ஏற முடியல இதுக்கு மேலே. ஐயோ ரொம்ப ஸ்லோவாயிருச்சு. அப்படிதான் போயிரு 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 போயிரு. அவ்வளோதான், ஃபைனலி கீழே வந்துட்டோம். ஏய் டேய் 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 டேய், என்னடா இது இப்படியே சுற்றி விட்டுருச்சு. டேய் இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா. மேலே மட்டும் ஏறல ஸ்லோவாயிடுறானுங்க, கீழே இறங்கல மட்டும் இவ்வளோ ஸ்பீடாக போகிறானுங்க. டேய் சின்சான், இப்போ பாரு அடுத்த ட்ரை. இப்போ நான் போயிட்டு அடுத்த ஸ்டேஜை நான் தாண்டிட்டு நான் வந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வரேன்டா. வந்து இப்போ அந்த ஹெலிகாப்டர் நம்ம உடைக்கிறோம், ஜெயிக்கிறோம். அந்த கேரேஜை ஓப்பன் பண்ணியே ஆகணும். இவ்வளவு ரொம்ப நேரமா வாய் பேசுற, ஆனா என்ன தாண்டதான் மாட்றா. இப்ப அதை பாப்போம். டேய் சின்சான், இப்படியெல்லாம் எகத்தலமாக பேசாத. இப்போ பாரு நான் எப்படி முடிச்சிட்டு வரேன்னு. டீ போயிருடா கைப்புள்ள. ரொம்ப நேரம் நான் வாய் பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் தாண்ட தான் மாட்டேன். எப்படியாச்சும் ஏறிடு ஏறிடு, வளைஞ்செல்லாம் போகக்கூடாது, நேராக தான் போகணும். இறங்கிடுடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே போகலாம். கை கால் வேற உதறுது. எப்படியாவது இதை கிராஸ் பண்ணியே ஆகணும். யா ஃபைனலி இதை தாண்டியாச்சு. இப்போல்லாம் வேகமாக தான் போகிறோம். ஏறிடு ஏறிடு ஏறிடு. டே 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 ஸ்லோவாக ஆகாதடா, போயிருடா போயிருடா. எப்படியாச்சும் போயிருடா. டே மானத்தை வாங்காதடா. எப்பாடி கண்ணு கட்டுற தூரம் கார் தெரியுதுடா. இதை மட்டும் தாண்டிட்டேன்னா போதும். இவங்க யாருடா குறுக்கால் அந்த கௌசிக்கு வந்தால் என்ன பண்ணுவ மாதிரி இந்த போர்டு வேற வந்து வந்து போகிறான். டே டே இப்படி எல்லாம் நிற்கக்கூடாது, போயிடணும் போயிடணும். ஒரு வழியாக வந்தாச்சு. ஃபைனலி இந்த காரை ரீச் பண்ணியாச்சு. இப்போ இந்த காருக்கு எத்தனை அட்டம்ப்ட் எடுக்க போகிறேன்னு தெரியல. எப்படி, சரி எதனா பண்ணுவோம். எந்த கார் எடுக்கிறது ஃபஸ்ட்டு. அங்கே ரெட் எடுத்தோம், விளங்காமல் போயிடுச்சு. இங்கே வந்து பிளாக் எடுப்போம். பிளாக் எடுப்போமா, சரி பிளாக்கே எடுப்போம். சின்சான் வேற நம்மளை நம்பி அங்கேயே நிற்கிறான். எப்படியாவது இந்த ரவுண்டே முடிச்சே ஆகணும். இதுவும் ஈஸி தான். ஸோ மேபி வந்து இது காரு தான், அதனால் காருங்கிறப்போ நம்மளுக்கு ஈஸி. அந்த வண்டி ஓட்டி பழக்கம் இல்லை. இந்த காரை மட்டும் கரெக்டாக ஓட்டிட்டோம்னா நம்ம அந்த ஹெலிகாப்டர் எடுத்துடலாம். ஸோ ஒரு வழியாக மிஷினை முடிச்சுட்டு நம்ம அந்த கேரேஜ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம தான் வந்து ஃபோக்கஸ்டாக ஓட்டணும் காரை. டீ இப்படியாவது போயிடா சொதப்பிடாமா. ஐயோ இதில் போன காரு ஸ்லோவாகுது. டீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. போயிடுறா. ஐயோ எல்லா பக்கமும் வச்சிருக்கானுங்களே. கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது இப்போது. அதெல்லாம் போயிடலாம். ஸ்லோவாக ஓட்டிகிட்டே போயிட்டே இருந்தால் போயிடலாம். எங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்க போதோ தெரியல. ஆத்தாடி சொல்லி வாய முடியல. இப்படி போய் முட்டுறேன். போயிடுறா. கிட்ட வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஃபைனலி போயிடுடா கைப்புள்ள. என்னடா டே 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 வளையத்தை தாண்டி போயிட்டுருக்கியடா. காரை எடுக்கலாம். இப்போவும் நம்ம வந்து பிளாக்காகவே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம பிளாக் காரை எடுத்து தான் நம்ம வந்து கிட்ட ஃபைனல் ஸ்டேஜ்கிட்ட போனோம். ஸோ அதனால் இப்போவும் நம்ம வந்து பிளாக் கலர் காரை எடுத்துகிட்டு போயிடலாம். அதுதான் பிளாக் தான் நம்மளுக்கு செட் ஆகுது. ஸோ இதையும் கரெக்டாக அதே மாதிரி மெதுவாக ஓட்டிகிட்டு போயிட்டு இதையும் வந்து இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ஹெலிகாப்டர் எடுக்கிறோம், கிளம்புறோம், பறக்கிறோம், வெடிக்கிறோம். ஸோ இதெல்லாம் முடிச்சே ஆகுறோம். போயிடுறா தாங்க குட்டி, போயிடுறா. என்னடா அது ஸ்டார்டிங்லேயே எப்படின்னா போகக்கூடாது. போகலாம். டே உன்னை தான் நம்பி எடுத்திருக்கேன். பிளாக் மை ஃபேவரட். ஸோ போயிடு. டே இது வேறு குறுக்கால இதை வேற வச்சுக்கிறானுங்க. அப்பப்போ காரு வேறு ஸ்லோ ஆகிட்டுருக்குது. இப்போ ஏற்ற மாட்டேனே அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளேயும் ஏற்றிட்டேன். ஸோ இந்த இடத்துல வேறு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பிளேஸ் இருக்குது. நினச்சேன் அப்பவும் நினச்சேன். டே கீழே விழுந்துடாதடா, உன்னை நம்பி தான் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து தந்ததுக்காகவதும் ஒழுங்காக ஓட்டி தொலை. போயிரு. என்னடா ஏறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுற. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வளையம் இருக்குது. எப்படியாவது போயிடணும். லெஃப்ட் எடு. இப்போ அந்த காரை திருப்பவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு. போயிரு. இப்படியெல்லாம் எட்ஜுக்கிட்டு எட்டி பார்க்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். அப்போ தான் வந்து வளையத்தை தாண்டி போகாது. அவ்வளோதான். ஐயோ கார் வேறு இடிச்சு எழுந்துட்டானே.
அவ்வளோதான் அவ்வளோதான், ஃபைனலி வந்தாச்சுப்பா. காரை விட்டு இறங்கி நம்ம ஹெலிகாப்டர் எடுக்க வேண்டியதான். ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு வெடிக்க வைக்க போகிறோம். அதுக்கு இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெலிகாப்டர் வந்து மூவ் பண்ணி ஒழுங்கா ஓட்டிட்டு போகிறோம். நம்மளுக்கு வேறு முன்ன பின்ன ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது. ஸோ இத்தனை ஹெலிகாப்டர் இருக்குது, எது எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரில. சரி, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளதே வந்து ட்ரை பண்ணலாம், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இது எந்த பக்கம் கதவு இருக்குது, இந்த பக்கம் போகிறது? சரி, முன்னாடி போய் பார்க்கலாம், இந்த பக்கம் போய் ஏறுறது தெரியல. இங்கே என்ன இத்தனை காத்தாடி இருக்குது? சரி சரி, இதை எடுத்துகிட்டு போக வேண்டியதான், பார்க்கவும் நல்லா இருக்குது. இந்தா இருக்குது டோரு. இது எப்படி ஓட்டுறது? இதெல்லாம் பண்ணி ஓட்டுவோம். ஸோ முன்ன பின்ன வந்து அனுபவம் இல்லை, ஸோ இருந்தாலும் கற்றுக்கொள்வோம். செம்மையாக இருக்குல்ல, ஈப்பா அப்போ பாருங்க எப்படி பறக்குன்னு. இன்னும் இத்தனை சுவிட்ச் இருக்குது, எதையாச்சும் ஒன்று ஆன் பண்ணுவோம். மூவ் பண்ணுடா, தீ போய் தொலை. பறக்கிறான் பறக்கிறான் பறக்கிறான், எப்படி மேலே ஏற்றுறது? ஐயோ, மேலே ஏற்றாமல் கீழே போயிட்டுருக்கான். சத்தியமாக ஓட்ட தெரியலங்க, இது அதுவாக ஒரு போக்கில் போயிட்டுருக்குது. டே 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 மேலே பறடா, மேலே பற. இவன் என்ன தண்ணிக்குள்ளேயே போயிட்டுருக்கான்? எங்கேயாச்சும் இந்த மாதிரி போகுமா என்ன? இது என்னடா ட்விஸ்ட்டாக இருக்குது. டே, மேலே ஏற்ற வேண்டியதெல்லாம் தண்ணிக்குள்ளே போனால் நான் என்ன பண்ணுறது? டாமி திரும்புடா, திரும்பு. ஏய், திரும்பி தொலையேண்டா. இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு. இதை நான் எப்படி மேலே கொண்டு போகிறேன்னு தெரியலையே. மேலே ஏறவே மாட்டேங்குது, இது கீழே தான் போகுமா என்னன்னு தெரியல. எப்படியாச்சும் இந்த ஹெலிகாப்டர் வந்து கரை ஏற்ற வேண்டியதுதான். இதுக்கு மேலே இதை ஓட்டி ஒரு யூஸ் இல்லை. இப்போ நம்ம வந்து அடுத்த ஹெலிகாப்டர் எடுத்து தான் போகணும். மேலே பறக்கணும் பார்த்தா இது என்னென்னா தண்ணிக்குள்ளேயே போயிட்டுருக்குது. எந்த பக்கம் இறங்குறது? ஒரு பக்கம் இறங்கி தொலையேன். ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த ஹெலிகாப்டர் ஓட்ட வேண்டியதுதான். இதுவாச்சும் மேலே போகுமான்னு தெரியல. கன்ஃபார்ம் இந்த ஹெலிகாப்டரை நம்ம வந்து வெடிக்க வச்சுருவோம். ஏன்னா வந்து இது பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். இது எப்படி எனக்கு தெரிஞ்ச மேலே பறந்துடும் ஜெட்டு மாதிரி. அப்படி தான். 1 2 3. என்னடா பறக்க மாட்டேங்குது? ஏத்ரா ஏத்ரா, டே 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 மேலே போகணுன்னு பார்த்தா நீ என்னடா தண்ணிக்குள்ளே போகிற? டே, அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஹெலிகாப்டர் எடுத்து கிளம்ப வேண்டியதுதான். டே, இந்த ஹெலிகாப்டர் பார்த்தாலே தம்மா துண்டு தான் இருக்குது. ஆனால் இதை ஏன் நம்மளால மேலே கொண்டு போக முடியலன்னு தான் தெரில. நீயாச்சும் என் கூட மேலே வந்துடுடா. ஒன்றை வச்சு நான் முடிச்சு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அந்த கேரேஜை ஓப்பன் பண்ணிடுறேன். நீயாவது மேலே பறடா. டே, சொன்ன மாதிரி மேலே பறந்துட்டான். அவ்வளோதான், இதை வச்சு இன்னைக்கு வெடிக்க வைக்க வேண்டியதுதான். டே சின்சான், நான் சொன்ன இடத்துக்கு வந்துடுடா. நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுறேன். அந்த இடத்துல வச்சு இந்த ஹெலிகாப்டர் வெடிக்க வச்சிடலாம். ரெக்ஸ், நீ சொன்ன மாதிரியே நீ மிஷினை முடிச்சிட்ட பாத்தியா? நான் அப்பவே சொன்னேன் உன்னால முடியும்னு. டே சின்சான், நீ பாட்டி என்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆமாம், இந்த ஹெலிகாப்டர் நம்ம எப்படி வெடிக்க வைக்கிறது? நம்மக்கிட்ட ராக்கெட் லான்ச் இருக்குல்ல, அதை வச்சு வெடிக்க வச்சிடலாம். 1 2 3. அவ்வளோதான்டா. இப்போ போய் நம்ம அந்த கேரேஜை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஆமாம், இப்போ நம்ம ஹெலிகாப்டரே வெடிச்சாச்சு. நம்ம கார் வேற இல்லை, எப்படிடா நம்ம போகிறது? என்ன பண்ணுறது? வா, அப்படியே நடந்தே போகணும், வேறு வழியே இல்லை. எதுனா வண்டி எதுனா கிடைக்குதான்னு பார்ப்போம். டே சின்சன், கொஞ்சம் சீக்கிரம் வாடா, இங்கே ஒரு டிராக்டர் இருக்குது. இந்த டிராக்டர் எடுத்து போக வேண்டியதுதான். இது யார்கிட்டன்னு தெரியல. இப்போதைக்கு பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னடா இவ்வளோ பழசாக இருக்குது, இது போகுமா? ரெக்ஸ், எவ்வளோ பழைய டிராக்டரா இருக்கு, இருந்தாலும் இவ்வளோ ஸ்லோவாக போகுது. வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோமா? அதெல்லாம் போயிடும் சின்சான். சரி சின்சான், என்ன பண்ணலாம் இப்போது? அந்த கேரேஜ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது ஒன்றுமே தெரியல. சரி, இறங்கி, இந்த டிராக்டர் இதுக்கு மேலே போகாது, நம்ம தான் ஓடி போகணும். சரி சரி ரெக்ஸ், போய் பாரு கேரேஜ் ஓப்பன் ஆகிருச்சான்னு. உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு பார்த்தே ஆகணும், ரொம்ப ஆர்வமா இருக்கு. டேய் சின்சான், இப்போவும் அந்த கேரேஜ் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுடா. இதுக்கு என்னதான்டா பண்ணணும்? சரி வா, திருப்பி போய் அந்த லெட்டரை பார்க்கலாம். வேற எதனா மிஷின் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. போய் கொஞ்சம் சீக்கிரம் பாரு ரெக்ஸ், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்க போதோ தெரியல. Go to highest building from bike and safely landing. என்ன ரெக்ஸ் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவா, ஹையஸ்ட் பில்டிங்லேருந்து சேஃபாக பைக்கோட லேண்ட் பண்ணணுமாண்டா? இதெல்லாம் ஈஸி பிசி, இதெல்லாம் நீ முடிச்சிடுவேன்னு தெரியும். சீக்கிரம் முடிச்சிட்டு வா, நம்ம முதல்ல போயிட்டு அந்த கேரேஜ் ஓபன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். முதல்ல இங்கேருந்து சேஃபாக கீழே லேண்ட் பண்ணணுமே. பைக்குக்கும் எந்த சேதாரமும் இருக்கக்கூடாது, எனக்கும் ஒரு சேதாரமும் இருக்கக்கூடாது. எப்படியாவது கீழே இறங்கிடுற கைப்புள்ள. டே சின்சான், நீ மொக்க போட்டதெல்லாம் போதும், கொஞ்சம் சீக்கிரமா அந்த கேரேஜ் ஓப்பன் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். டே சின்சான், ஃபைனலாக அந்த கேரேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போமா? இது என்ன கேள்வி? உள்ள போலாம், போ 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 போ, நானும் பின்னாடியே வரேன். ஹே ரெக்ஸ், பாத்தியா எவ்வளவு கார் இருக்குன்னு? செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
டேய் காரெல்லாம் உனக்கு தான், அதுக்காக தானே மிஷின் எல்லாம் முடிச்சோம். இந்த காரெல்லாம் உனக்கும் எனக்கு மட்டும்தான். வா நம்ம இந்த ஃப்ராங்க்லின்ட்ட உடனே சொல்லி ஆகணும். ஆமா ரெக்ஸ், உடனே சொல்லிடணும். ஐயா ஜாலி, என்கிட்ட புது புது காரா இருக்கு, சூப்பர் கார்ஸா. அப்புறம் கைஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டே பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச காரை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெக்ஸ் கார் இப்படியே வச்சிருக்காம முதல்ல காரை மூவ் பண்ணு. கொஞ்சம் பொறுமையா இருடா, போறேன்.